இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது சங்கீதங்களின் புத்தகம் முதல் சங்கீதம் 3வது வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் செய்கிறது எல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எப்பொழுதும் நாம் செய்கிற செயல்களை வாய்க்க பண்ண விரும்புகிற ஆண்டவர், அதை நிறைவேற்ற விரும்புகிற ஆண்டவர். அநேக முறை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற செயல்கள் ஏன் தடைப்பட்டு போகிறது, ஏன் வாய்க்காமலே போகிறது என்றால் அதற்கு நாம் தாம் காரணமாய் இருக்கிறோம். அநேக முறை நாம் செய்கிறோம், ஆனால் அது தோல்வியிலே முடிந்து விடுகிறது, வாய்க்காமலே போய் விடுகிறது. காரணம் ஆண்டவர் அல்ல, காரணம் நான் தான். நாம் அதை தேடி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் செய்கிற செயல்கள் ஏன் வாய்க்காமலே போகிறது, அதனுடைய காரணம் என்ன, ஏன் நாம் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் தோல்வியிலே முடிந்து விடுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலே தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் செய்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் அதை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் எதுவும் வைக்கவில்லை. அதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதை செய்தாலும் அதை நான் வாய்க்க பண்ணுவேன். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நாம் எதை செய்தாலும் அதை வாய்க்க பண்ண வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமும் அவருடைய நோக்கமுமாய் இருக்கிறது. ஆனால் அநேக முறை அது தோல்வியிலே முடிவதற்கு நாமே காரணம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வழி என்ன, நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்தால் காரியங்களை வாய்க்கும், அதை தான் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிறு ஆலோசனையாய் கொடுக்க விரும்புகிறார். இதே இந்த முதல் சங்கீதம் முதல் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நாம் செய்யக்கூடாத காரியங்கள் என்ன என்று முதலாவது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட செயல்கள் இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட ஜனங்களோடு நாம் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, இப்படிப்பட்ட ஜனங்களோடு நாம் ஒரு நாளும் சம்பந்தம் கலக்கக்கூடாது. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, துன்மார்கனுடைய ஆலோசனையிலே நாம் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியிலே நாம் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே நாம் உட்காரக்கூடாது, நாம் நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது. அது என்ன என்ன என்பதை ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறார். அப்போ முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவிர்க்க வேண்டிய அல்லது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்ற வேண்டிய, விடுவிக்கப்பட வேண்டிய 3 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். எந்தெந்த மனிதர்களிடத்திலே நாம் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, அவர்களோடு நடக்கக்கூடாது, அவர்களோடு பழகக்கூடாது என்று ஆண்டவர் முதலாவது ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். முதல் வசனத்திலே அதை தான் நாம் பார்த்தோம். இந்த முதல் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாம் என்ன நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். செய்யக்கூடாது என்று சொன்ன ஆண்டவர் 2வது வசனத்திற்கு வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதலாவது வசனத்தில் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ, 2வது வசனத்திற்கு வரும்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த 2ம் நாம் செய்ய வேண்டும். விடுவிக்க வேண்டியது விடுவிக்க வேண்டும், செய்ய வேண்டியது நாம் செய்ய வேண்டும். செய்ய வேண்டியது என்னவென்றால், முதலாவது அவருடைய வேதத்தில் நாம் பிரியமாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதாகமும், இந்த வேத வார்த்தைகள், இந்த சத்திய வசனங்கள் மீது நாம் முதலாவது பிரியமாய் இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை நாம் நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த வார்த்தை யார் என்றால், வார்த்தை தான் ஆண்டவர். யோவான் 1:1 நாம் வாசிக்க முடியும், வார்த்தை தான் ஆண்டவர். முதலாவது இந்த வார்த்தைக்கு நாம் கனத்தை கொடுக்க வேண்டும், வார்த்தைக்கு மரியாதையை கொடுக்க வேண்டும், வார்த்தையை நாம் நேசிக்க வேண்டும், வார்த்தையின் மீது நாம் பிரியமாய் இருக்க வேண்டும். முதலாவது
இதே இந்த வார்த்தையை இரண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இரவும் பகலும் அதை தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். என்னை கேட்கிற தேவ ஜனமே, வார்த்தையை நாம் அநேக முறை படிக்கிறவர்களாய் இருக்கிறோம். வார்த்தையை நாம் படித்து அநேக முறை வேதத்தை பலமுறை படிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் வசனம் இந்த இடத்துல மிக தெளிவாய் சொல்லுகிறது, படிக்கிறவர்கள் அல்ல, தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து வார்த்தையை நாம் தியானிக்க பழகி கொள்ள வேண்டும். யாரெல்லாம் பிரியமாய் இருக்கிறார்களோ, வார்த்தையின் மீது யாரெல்லாம் நேசமாய் இருக்கிறார்களோ, அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து வார்த்தையை தியானிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படி யாரெல்லாம் வார்த்தையை தியானிக்கிறார்களோ, அது எப்படி தியானிக்க வேண்டும் என்றால், ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் என்று சொல்லவில்லை. நமக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் சமயம் வாய்க்கிறதோ, அப்பொழுதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அது பகலாய் இருப்பினும், இரவாய் இருப்பினும், மாலையாய் இருப்பினும், எந்த மத்தியானமாய் இருப்பினும், எந்த வேலையாய் இருப்பினும், நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால், வேத வசனத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்படி எந்த தேவ பிள்ளை வார்த்தைக்கு முதன்மை கொடுத்து, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இந்த வார்த்தை யாரெல்லாம் நேரம் கிடைக்கும் போது தியானிக்கிறார்களோ, அவர்களை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் செய்கிறது வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் அநேக காரியங்களை செய்து ஒருவேளை தோல்வியில முடிந்திருக்கலாம். அநேக காரியங்களை நீங்கள் தொடங்கி அது வாய்க்காமலே போயிருக்கலாம். நீங்க உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டு இருப்பீர்கள், ஏன் நான் செய்கிறது வாய்க்காமலே போகிறது? நான் செயல்படுத்துகிற செயல்கள் ஏன் நிறைவேறாமலே போகிறது? இந்த நாளிலும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற, உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் செய்ய போகிற காரியங்கள் அதை ஆண்டவர் வாய்க்க பண்ண விரும்புகிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய விருப்பம். நாம் செய்கிறதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இனி வரும் நாட்களிலே நீங்கள் என்ன காரியங்களை செய்ய போனாலும் ஆண்டவர் அதை நிறைவேற்ற விரும்புகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், விலக்க வேண்டிய மனிதர்களுடைய சவகாசத்தை நாம் விலக்கிவிட்டு, செய்ய வேண்டிய வேதத்தின் மீது பிரியமாயிருந்து இரவும் பகலும் நாம் அதை நேசித்து தியானிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது, செயல்படுத்த வேண்டிய அந்த காரியத்தை நாம் செயல்படுத்தும் பொழுது, நீங்கள் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நான் அதை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவேற்ற விரும்புகிற ஆண்டவர், எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர். இந்த நாளிலும் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை அதுதான். ஒருவேளை நீங்கள் அநேக காரியங்களை செய்து தோல்வியில துவண்டு போய் இருக்கிறீர்களோ, அநேக காரியங்களை முயற்சி செய்து தோல்வி அடைந்து நின்று கொண்டிருக்கிறீர்களோ, வழி என்ன என்று தெரியாமல் திகைத்து போயிருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் வேதத்தை நேசியுங்கள், வேத வார்த்தையை நேசியுங்கள், அதன் மீது பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானியுங்கள், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள். கர்த்தர் நீங்கள் செய்கிற எந்த செயலாய் இருந்தாலும், காரியமாய் இருந்தாலும் அதை வாய்க்க அவர் ஜீவனுள்ள தேவனாய் இன்றும் நம் மத்தியிலே காணப்படுகிறார். நாம் ஜெபிக்கலாமா? நேசித்து நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு கொடுத்த இந்த ஆலோசனைக்காய் நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் அப்போ உங்களுடைய வார்த்தையின் மீது பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவைகளை தியானித்து நடக்கக்கூடாத ஜனங்களோடு நாம் விலகி இருக்கும் பொழுது, தேவன் எங்கள் செயல்களை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர். அப்படியே கேட்கிற ஜனங்கள், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எடுக்கிற செயல்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. தேவரீர் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வெற்றியை என் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன், ஜெயத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி தாமே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.